அமெரிக்க வரி விதிப்பால் பாதிக்கப்படக்கூடிய தமிழக ஏற்றுமதியாளர்களுக்கு மத்திய மாநில அரசுகள் உதவி செய்ய வேண்டும் என்று தவிக தலைவர் விஜய் வலியுறுத்தியிருக்கிறார். விவரங்களை செய்தியாளர் செந்தில் ராஜா வழங்க கேட்கலாம். செந்தில் ராஜா, விவரங்களை பகிர்ந்துக்கலாம். ஸ்ரீராம், அமெரிக்கா இந்தியா மீது விதித்திருக்கக்கூடிய இந்த 50% வரி விதிப்பால் நம்மளுடைய ஏற்றுமதியாளர்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்று விஜய் அறிக்கை வெளியிட்டிருக்கிறார். மற்றும் பொருளாதார பாதிப்பில் இருந்து மீள்வதற்கான நடவடிக்கைகளை போர்க்கால அடிப்படையில் மேற்கொள்ள வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டிருக்கிறார். குறிப்பாக அமெரிக்காவில் இறக்குமதி செய்யப்படும் இந்திய பொருட்களுக்கு விதிக்கப்படும் 50% வரி விதிப்பு நடைமுறைக்கு வந்துள்ள நிலையில் அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி செய்யும் தமிழக ஏற்றுமதியாளர்கள் மீள முடியாத அளவிற்கு மிக மிக கடுமையான பாதிப்புக்கு உள்ளாகி இருக்கிறார்கள் என்று தெரிவித்திருக்கிறார். அதே போல் ஜவுளி ஆடை தொழில், தோல் மற்றும் காலணி, ஆட்டோமொபைல் உள்ளிட்ட பல்வேறு துறைகளும் இதனால் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்திய பொருளாதாரத்தின் வளர்ச்சியிலும் முக்கிய பங்காற்றக்கூடிய இந்த துறைகள் கடுமையான ஒரு வீழ்ச்சியை சந்தித்திருக்கிறது என்று தெரிவித்திருக்கிறார். இந்த நிலையில் இந்திய பொருட்கள் மீது அமெரிக்காவின் 50% என்ற புதிய வரி விதிப்பு நடைமுறைக்கு வந்துள்ளதால் தமிழக ஏற்றுமதியாளர்கள் தங்கள் மேற்கொண்டு வரும் ஏற்றுமதி தொழிலை கைவிடும் நிலைக்கும் தள்ளப்பட்டிருக்கிறார்கள் என்று அவர் சுட்டிக்காட்டியிருக்கிறார். வங்கதேசம் உள்ளிட்ட பிற ஆசிய நாடுகள் அமெரிக்கா இந்த அளவிற்கு வரியை விதிக்கவில்லை. இதனால் அமெரிக்காவிற்கு இறக்குமதி செய்யப்படும் மற்ற நாட்டு பொருட்களின் விலை குறைவாகவும் அதே நேரத்தில் இந்தியாவின் பொருட்கள் விலை அதிகமாகவும் இருக்கும் என்று தெரிவித்திருக்கிறார். இதனால் ஒரு 11 கோரிக்கைகளை அவர் மத்திய மாநில அரசுகளுக்கு முன்வைத்திருக்கிறார். குறிப்பாக தொழில்துறை, தொழில் முனைவோர்கள் மற்றும் அமெரிக்க வரி விதிப்பு தொடர்பாக ஏற்றுமதியாளர்கள் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு சூழலில் விஜயினுடைய அறிக்கை தொடர்பான விவரங்களை கொடுத்தீங்க. நன்றி செந்தில் ராஜா.